இங்க ஒரு வயசானவர் ஒரு மேஜிக்கல் கிறிஸ்டல் மண்டபத்தை எடுத்து காமிச்சதும் அவரை சாப்பிடலாம்னு படையெடுத்து வந்த பெரிய எறும்பு கூட்டம் பயந்து அவரை அப்படியே விட்டுட்டு விலகி போயிடுது. ஆனா அவங்கள ஒருத்தன் தெரியாம அந்த எறும்பு கூட்டத்தை கிட்ட மாட்டிக்கிறான். அந்த எறும்பு கூட்டம் மொத்தமா அவன் மேல ஏறி அவனை அங்கேயே சாகடிச்சிடுது. ஆனா ஒரு பொண்ணு மட்டும் அதுகிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு மரக்கலையை பிடிச்சு தொங்கிட்டு இருக்கிறா. அப்போ அந்த எறும்பு கூட்டம் ஒரு டவர் மாதிரி பில்ட் பண்ணி அதுல ஒரு எறும்பு அவன் மேல ஏறி போகுது. சடனா அவ கால்களாலேயே அதை கிரஷ் பண்ணிடுறான். அப்போ அவளோட ஃப்ரெண்ட்ஸ் அங்க ஒரு வண்டி கொண்டு வந்து அங்கிருந்து வேகமா அந்த பொண்ணை கூட்டிட்டு தப்பிச்சு போயிடுறாங்க. போயிட்டு இருக்கும்போது சடனா வண்டி தெரியாம ஒரு பள்ளத்துல பாஞ்சிடுது. ஆனா ஒரு மரக்கலையில அந்த கார் மாட்டுனதால மெல்ல அந்த நீரோடையில வந்து இறங்கிடுறாங்க. அங்கிருந்து வெளியே போயிடலாம்னு டிரைவ் பண்ணி போறாங்க. ஆனா அடுத்ததா ஒரு பெரிய வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட அவங்க கார் போயிடுது. எல்லாரும் அந்த வாட்டர் ஃபால்ஸ்ல அப்படியே காரோட தலைக்குப்புற விழுந்துடுறாங்க. ஆக்சுவலா அவங்க எல்லாரும் ஒரு தங்க சுரங்கத்தை தேடி போயிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் அங்க இருந்த ஒரு குகைக்குள்ள போறாங்க. அங்க ஒரு சீக்ரெட் ரூம் இருந்துச்சு. அதோட பெரிய வாசலை பார்த்து என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே நிக்கிறாங்க. அப்போ அந்த வயசானவர் அவரோட கையில இருந்த அந்த கிறிஸ்டல் மண்டை ஓட்டை எடுத்து அந்த டோர் மேல வைக்கிறாரு. சடனா அந்த பெரிய டோர் ஓபன் ஆகிடுது. எல்லாரும் ஆச்சரியமா உள்ள போய் பாக்குறாங்க. அதுக்குள்ள 13 எலும்புக்கூடு சிலைகள் இருந்துச்சு. ஆனா நடுவுல இருந்த ஒரு சிலைக்கு மட்டும் மண்டை ஓடு இல்லாம இருக்குது. உடனே ஒரு பொண்ணு அந்த கிறிஸ்டல் மண்டை ஓட்டை எடுத்து அதை பிக்ஸ் பண்ணலாம்னு பக்கத்துல கொண்டு போறா. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அதோட மண்டை ஓட்டை அந்த சிலை இழுத்து வச்சுக்குது. அந்த எலும்பு கூடுகளுக்கு திடீர்னு உயிர் வந்ததை பார்த்ததும் எல்லாரும் பயங்கர ஷாக் ஆகி நிற்கிறாங்க. ஆனா அந்த பொண்ணு அந்த எலும்பு கொடுக்கிட்ட இந்த உலகத்தையே ஆள்ற சக்தியை எனக்கு கொடுன்னு கேட்கிறான். உடனே அந்த இடம் முழுக்க பயங்கர ஷேக் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த 13 எலும்பு கூடுகளும் மொத்தமா ஒண்ணு சேர்ந்து ஒரே உருவமா மாறிடுது. உடனே அந்த எலும்பு கூடு அந்த பொண்ணுக்கு அவ கேட்ட சக்தியை கொடுக்கும் போது அந்த சக்தி மொத்தத்தையும் அவ தாங்கிக்க முடியாம அப்படியே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுறான். அப்போ திடீர்னு அந்த இடம் முழுக்க இடிஞ்சு விழ ஆரம்பிச்சதும் அவங்க எல்லாரும் வேகமா தப்பிச்சு அங்கிருந்து ஓடுறாங்க. ஆனா சடனா ஒரு வெள்ளம் அங்க பாஞ்சு வந்து அவங்கள அப்படியே மேல தூக்கி கொண்டு போட்டுருது. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் ஹைட்டான ஒரு இடத்துல போய் நின்று பாக்குறாங்க. அப்போ ஒரு ஏலியன் ஸ்பேஸ் ஷிப் அவங்க இருந்த கிரவுண்ட்ல இருந்து வேகமா கிளம்புது. சடனா அந்த ஸ்பேஸ் ஷிப் அங்க இருந்து கிளம்புனதும் அங்க சுத்திட்டு இருந்த பெரிய பெரிய கற்கள் எல்லாம் கீழே விழ ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அந்த தங்க நகரம் இருந்த இடமே தெரியாம அழிஞ்சு போயிடுது.